Hi friends, welcome to A1 Nursery Garden. நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்டா, இந்த பன்னீர் ரோஜா செடியில அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், அடுத்து அந்த செடிகளை எப்படி பராமரிக்கலாம்ன்ற பற்றி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் ரோஜா செடி நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு போனவுட்டு அடுத்து நம்ம எந்த மெத்தடில் நடவு செய்யணும், அந்த கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி மண்ணில் நடவு செய்யணுன்ற பற்றியும் பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடியில் கொடியாக போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அது கொடியாக போகாமல் நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர நாற்று எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணுன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பன்னீர் ரோஸை பற்றி இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நர்சரிக்கு போய் பன்னீர் ரோஸ் செடி வாங்குறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 அடி ஹைட்டுக்கு கீழே பூத்த பன்னீர் ரோஸ் செடியாக வாங்கிட்டு வளங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி இந்த மாதிரி பூத்த பன்னீர் ரோஸ் செடி நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு அந்த செடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட்டாக போய் தான் பூக்கும். அதாவது எப்படின்னா மினிமம் அந்த செடியில் தலையிறது பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட்டு போய் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதே இது ஒரு குறிப்பிட்ட 2 அடி கீழே ஹைட் உள்ள செடியில் பூத்த மாதிரிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த செடி அதே மெத்தடில் பூக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஹைட் ரொம்ப முக்கியம். ஒரு 2 அடி ஹைட்டுக்கு கீழே பூத்த செடிகளாக பார்த்து நீங்கள் நர்சரியில் எங்கே வாங்கினாலும் சரி 2 அடிக்கு கீழே பூத்த செடி மாதிரி செலக்ட் பண்ணி எடுங்க. அடுத்தது பன்னீர் ரோஸ் செடியை பொறுத்தவரை கிராஃப்டிங் பிளான்ட்டு தான் வரும். அந்த கிராஃப்டிங் பிளான்ட்டை நீங்கள் தொட்டிலையோ தரையிலையோ நடவு பண்ணும்போது கவரை மட்டும் கிழிச்சிட்டு அந்த மண் உடையாமல் ஊண்டி வைங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் மண் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை கிழிச்சிட்டு அதை நடவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நர்சரிக்கு வாங்கிட்டு போன உடனே அந்த கவரை நீங்கள் கிழிச்சிட்டு நடவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்போ அந்த கவரை பிக்கும்போது அந்த மண் ஃபுல்லாமே உடஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மண் நல்லா ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் நடவு பண்ணிங்கனாலே போதும். அடுத்து அந்த நடவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கி நடவு பண்ணுங்கள். தொட்டிலையோ தரையிலையோ நடவு பண்ணுறீங்கன்னா இது கிராஃப்டிங் குச்சி. அந்த கிராஃப்டிங் குச்சி ஃபுல்லாக மூடுற அளவுக்கு மண்ணை போட்டுட்டு நடவு பண்ணுங்கள். அந்த கிராஃப்டிங் வேர் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் பூக்கள் நல்லா நிறைய பூக்கள் பூக்கும். அதே இது மதர் பிளான்ட் நீங்கள் வாங்கி வைக்கிற பட்சத்துக்கு மண் இருக்க அளவுக்கு போட்டால் போதும். கிராஃப்டிங் பிளான்ட் அந்த ஒட்டு இருக்க இடங்கள் வேர் பிடிச்சிருந்தா சூப்பராக பூக்கள் பூக்கும். அடுத்ததான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் செடியை வாங்கி வைக்கிறவங்க அளவுக்கு வச்சு நடவு பண்ணிட்டு அப்படியே விட்டுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அது பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அந்த பூவை கட் பண்ணி எடுங்க. நீங்கள் கட் பண்ணி எடுக்க தான் அது பூக்கள் நிறைய பூக்கள் பூக்கும். இல்லை ஹைட்டாக போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் முனியில் மட்டும் கட் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி செடிக்கு வருதுன்ற பட்சத்துக்கு செடியை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு திருப்பியும் அந்த செடிக்கு நோய் தாக்குதல் வருதுன்னா மோனோகுரோட்டோபாஸ்ன்ற ஒரு மெடிசன் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். எந்த ஒரு நோய் தாக்குதலுமே அடுத்தடுத்து வராது. அந்த மோனோகுரோட்டோபாஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி யூஸ் பண்ணு பார்த்து அதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சன்லைட் நல்லா படுற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. அதுக்கு பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் இது வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 இன்ச் பாட்டில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் செடி வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 இன்ச்சுக்கு குறையில்லாமல் வைங்க. ரொம்ப சின்ன பாட்டில் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு செடியோட க்ரோத்திங் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பாட்டு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த க்ரோத்திங் செடியில் கிடைக்கும். அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் ரோஸ் செடி வாங்கிட்டு வச்சு எத்தனையோ வருஷம் ஆகுது பூக்கள் பூக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கட் பண்ணி விட்டுட்டு டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பூக்காத பன்னீர் ரோஸ் செடியில் கூட தாராளமாக கண்டிப்பாக பூ வரும். அதனால் அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் நீங்கள் பன்னீர் ரோஸ் செடிக்குன்னு தான் கிடையாது, நீங்கள் வச்சுருக்க எல்லா ரோஸ் செடிக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஃபெர்டிலைசர் ஷாப்லேயுமே கிடைக்கும். போய் நீங்கள் விசிட் பண்ணி கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கி ஒரு செடிக்கு அளவு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான சிம்பிள் பராமரிப்பு தான். இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செடியை வளர்த்து வந்தாலே நம்ம வீட்டில் இருக்க பன்னீர் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ரோஜா செடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, பூக்கள் சூப்பராக பூக்கள் பூக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.